தரணி ஸ்டுடியோ உறவுகளுக்கு வணக்கம். 13/8/2026 வியாழக்கிழமை. இன்றும் பல முக்கிய செய்திகளுடன் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. முதலில் தலைப்புச் செய்திகள். இசாரா செவ்வந்திக்கு முகப்பரிசோதனை, காவல்துறை நீதிமன்றத்தில் கோரிக்கை. மித்தனிய உல்ஹித்தியாவில் துப்பாக்கி சூடு, பெக்கோ சமனின் தாய் உயிரிழப்பு. சாய்ந்தமருது கல்முனைக்குடியில் ஹெரோயின் விற்பனை, 2 கைது. மரண தண்டனை, சட்டத்தின் கடுமை ஏன் அவசியம்? கலைஞர்களுக்கான சிறப்பு வீட்டு திட்டம், விண்ணப்பங்கள் கோரல். கித்துல்கல பகுதியில் கைக்குண்டு மீட்பு, போலீசார் STF இணைந்து பாதுகாப்பான முறையில் செயலிழக்க செய்தனர். தொழிற்கல்விக்கு ரூபாய் 42 பில்லியன். வெளிநாட்டு முதலீடுகளுக்கு இலங்கை அழைப்பு. இலங்கைக்கான புதிய அமெரிக்க தூதுவர் எரிக் மேயர். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். இசாரா செவ்வந்திக்கு முகப்பரிசோதனை, காவல்துறை நீதிமன்றத்தில் கோரிக்கை. கனேமுல்ல சஞ்சீவ கொலை வழக்கில் முக்கிய சந்தேக நபராக குறிப்பிடப்படும் இசாரா செவ்வந்தி தொடர்பான விசாரணைகள் மேலும் தீவிரமடைந்துள்ளன. கொழும்பு குற்றப்பிரிவினர் இசாரா செவ்வந்தியை அரசாங்க பகுப்பாய்வாளரிடம் முன்னிலைப்படுத்தி சிறப்பு முகப்பரிசோதனை ஒன்றை மேற்கொள்ள நீதிபதியிடம் அனுமதி கோரியுள்ளனர். இந்த பரிசோதனையின் முக்கிய நோக்கம், கிடைத்துள்ள CCTV காட்சிகளில் காணப்படும் நபரின் முகத்துடன் இசாரா செவ்வந்தியின் முகத்தை ஒப்பிட்டு ஆய்வு செய்வதாகும். இசாரா செவ்வந்தி சுமார் 9 மாதங்களாக கொழும்பு குற்றப்பிரிவினரின் காவலில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது அவரை எதிர்வரும் 21ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க கொழும்பு மேலதிக நீதவான் லியான் வருசவிதான உத்தரவிட்டதாக செய்தி வெளியாகியுள்ளது. மேலும் காவல்துறையினர் இதுவரை மேற்கொண்ட விசாரணைகளில் கிடைத்ததாக கூறப்படும் தகவல்கள், பணப்பரிமாற்றங்கள், ஏனைய சந்தேக நபர்களுடனான தொடர்புகள் மற்றும் துப்பாக்கி சூடு திட்டமிட்டப்பட்ட விதம் தொடர்பான தகவல்களையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளனர். காவல்துறையினரின் கோரிக்கையின்படி ஆகஸ்ட் 17ஆம் தேதி இசாரா செவ்வந்தியை அரசாங்க பகுப்பாய்வாளரிடம் முன்னிலைப்படுத்த எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மித்தனிய உல்ஹித்தியாவில் துப்பாக்கி சூடு, பெக்கோ சமன் என்பவரின் தாய் உயிரிழப்பு. இலங்கை மித்தனிய உல்ஹிதியாவ பகுதியில் நேற்று ஆகஸ்ட் 12ஆம் தேதி மாலை துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. போலீஸ் ஊடக பிரிவை மேற்கோள் காட்டி வெளியான தகவலின்படி ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல்களுடன் தொடர்புடையவர் என கூறப்படும் பெக்கோ சமன் என்பவரின் தாய் இந்த துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்துள்ளார். துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த அவரது தாய் உடனடியாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். ஆனால் பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கல்முனைக்குடியில் ஹெரோயின் விற்பனை, 2 கைது. அம்பாறை மாவட்டத்தின் சாய்ந்தமருது மற்றும் கல்முனைக்குடி பகுதிகளில் நீண்டகாலமாக ஹெரோயின் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்டு வந்ததாக சந்தேகிக்கப்படும் 2 போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். சாய்ந்தமருது போலீசாருக்கு கிடைத்த இரகசிய தகவலின் அடிப்படையில் கடந்த திங்கட்கிழமை 10ஆம் தேதி மாலை விசேட சோதனை நடவடிக்கை ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கையின் போது 30 மற்றும் 44 வயதுடைய 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து 5370 மில்லிகிராம் ஹெரோயின் கைப்பற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் போதைப் பொருளை அளவிடுவதற்கு பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் நவீன இலத்திரனியல் தராசு ஒன்றும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடமிருந்து 5.37 கிராம் ஹெரோயின் கைப்பற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் போதைப் பொருளை அளவிடுவதற்கு பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் நவீன இலத்திரனியல் தராசு ஒன்றும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் சந்தேக நபர்கள் போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்டார்களா என்பது தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை கைப்பற்றப்பட்ட போதைப்பொருள் உள்ளிட்ட சான்று பொருட்களுடன் கல்முனை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை சாய்ந்தமருது போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் தொடர்கின்றன. மரண தண்டனை, சட்டத்தின் கடுமை ஏன் அவசியம்? ஒரு நாட்டில் மக்களின் உயிரையும் பாதுகாப்பையும் உறுதி செய்வது அரசின் மிக முக்கியமான பொறுப்புகளில் ஒன்றாகும்.
கொலை, திட்டமிட்ட படுகொலை, குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான கொடூரமான குற்றங்கள் போன்றவை சமூகத்தில் பெரும் அதிர்ச்சியையும் அச்சத்தையும் ஏற்படுத்துகின்றன. இவ்வாறான குற்றங்களில் குற்றத்தின் தீவிரத்துக்கு ஏற்ற வகையில் கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை பொதுமக்களிடையே எழுவது இயல்பானதாகும். திட்டமிட்டு ஒருவரின் உயிரை பறிக்கும் அளவுக்கு கொடூரமான குற்றத்தை செய்தவர்களுக்கு சட்டத்தின் கீழ் அதிகபட்ச தண்டனை வழங்கப்பட வேண்டுமா என்ற கேள்வி தொடர்ந்து விவாதிக்கப்படுகிறது. மரண தண்டனை என்பது வெறுமனே ஒரு தண்டனை குறித்த விவகாரம் அல்ல. இது மனித உயிரின் மதிப்பு, நீதியின் நோக்கம், குற்றத்தடுப்பு மற்றும் சட்டத்தின் மீதான மக்களின் நம்பிக்கை ஆகியவற்றுடன் தொடர்புடைய மிக முக்கியமான விவாதமாகும். ஆனால் இதன் மறுபக்கத்தையும் நாம் மறந்துவிடக்கூடாது. ஒருவருக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டால் பின்னர் அந்த தீர்ப்பு தவறானது என்று தெரிய வந்தாலும் அந்த தவறை சரி செய்ய முடியாது. அதனால் மரண தண்டனை போன்ற உச்சபட்ச தண்டனை குறித்து பரிசீலிக்கப்படும் எந்த ஒரு வழக்கிலும் நீதித்துறை நடைமுறை மிகுந்த கவனத்துடன் வெளிப்படைத்தன்மையுடனும் நடைபெற வேண்டும். குற்றம் தொடர்பான ஆதாரங்கள் வலுவாக இருக்க வேண்டும். குற்றம் சாட்டப்பட்டவருக்கு சட்டத்தின் கீழ் கிடைக்க வேண்டிய அனைத்து உரிமைகளும் வழங்கப்பட வேண்டும். மேல்முறையீடு உள்ளிட்ட சட்ட பாதுகாப்புகளும் முழுமையாக உறுதி செய்யப்பட வேண்டும். ஏனெனில் குற்றவாளி தண்டிக்கப்பட வேண்டும் என்பதோடு மட்டுமல்லாமல் நிரபராதி ஒருபோதும் தண்டிக்கப்படக்கூடாது என்பது நீதியின் அடிப்படை கொள்கையாகும். அதே நேரத்தில் கடுமையான குற்றங்களுக்கு தண்டனை கிடைக்காமல் போகிறது என்ற எண்ணம் மக்களிடையே உருவானால் சட்டத்தின் மீதான நம்பிக்கை பாதிக்கப்படலாம். எனவே குற்றத்தின் தீவிரத்துக்கு ஏற்ற தண்டனை, விரைவான மற்றும் நியாயமான விசாரணை, உறுதியான ஆதாரங்கள் மற்றும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற நிலைப்பாடு ஆகியவை மிகவும் முக்கியமானவை. மரண தண்டனை இருக்க வேண்டுமா, இருக்கக்கூடாதா? இது உலகம் முழுவதும் தொடர்ந்து விவாதிக்கப்படும் ஒரு கேள்வி. கலைஞர்களுக்கான சிறப்பு வீட்டுத் திட்டம், விண்ணப்பங்கள் கோரல். இலங்கையில் கலைத்துறையில் ஈடுபட்டு வரும் கலைஞர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் வகையில் சிறப்பு வீட்டுத் திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. சீன அரசாங்கத்தின் உதவியின் கீழ் கொட்டாவ பிரதேசத்தில் கலைஞர்களுக்காக புதிய வீட்டுத் திட்டம் ஒன்றை நிர்மாணிக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது. இதற்கான பயனாளிகளை தெரிவு செய்வதற்காக தற்போது நாடு முழுவதும் தகுதியுடைய கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன. இந்த வாய்ப்பை தகுதியுடைய கலைஞர்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விண்ணப்ப படிவத்தை பெற்றுக்கொள்ள கலாச்சார அலுவல்கள் திணைக்களத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளமான www.culturaldept.gov.lk என்ற இணையதளத்துக்கு சென்று விண்ணப்ப படிவத்தை பெற்றுக்கொள்ள முடியும். படிவத்தை முழுமையாகவும் சரியாகவும் பூர்த்தி செய்த பின்னர் கலாச்சார அலுவல்கள் திணைக்களத்தின் கலைஞர்கள் தொடர்பாடல் பிரிவில் நேரடியாக சமர்ப்பிக்கலாம் அல்லது தபால் மூலமாகவும் விண்ணப்பத்தை அனுப்பி வைக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தபால் மூலம் விண்ணப்பிப்பவர்கள் விண்ணப்பத்தை அனுப்பும் கடித உரையின் இடது பக்க மேல் மூலையில் சீன உதவியின் கீழ் நிர்மாணிக்கப்படும் கலைஞர்களுக்கான வீட்டுத் திட்டம் என்று தெளிவாக குறிப்பிடப்பட வேண்டுமென அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்க கடைசி நாள் அக்டோபர் 25 முன்னர் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டுமெனவும், தகுதியுடைய கலைஞர்கள் கடைசி நேரம் வரை காத்திருக்காமல் விண்ணப்ப படிவத்தை பெற்று தேவையான தகவல்களை சரியாக பூர்த்தி செய்து உரிய முறையில் சமர்ப்பிப்பது முக்கியமாகும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கலைஞர்களின் வாழ்வாதாரத்தையும் அவர்களின் எதிர்காலத்தையும் மேம்படுத்தும் நோக்கில் கிடைத்துள்ள இந்த வாய்ப்பை தகுதியுடைய அனைத்து கலைஞர்களும் பயன்படுத்திக் கொள்ளலாம். கித்துல்கலை பகுதியில் கைக்குண்டு மீட்பு, போலீசார் STF இணைந்து பாதுகாப்பாக செயலிழக்க செய்தனர். நுவரெலியா மாவட்டத்தின் கித்துல்கலை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் சந்தேகத்துக்கிடமான முறையில் காணப்பட்ட கைக்குண்டு ஒன்று நேற்று, அதாவது 12 மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கைக்குண்டு தொடர்பில் தகவல் கிடைத்ததை தொடர்ந்து சம்பவ இடத்துக்கு சென்ற கித்துல்கலை போலீசார் அப்பகுதியில் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டதுடன் போலீஸ் விசேட அதிரடி படையினருக்கு தகவல் வழங்கியுள்ளனர். இதனை அடுத்து போலீசாரும் STF அதிகாரிகளும் இணைந்து அப்பகுதியை பாதுகாப்பான முறையில் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து மீட்கப்பட்ட கைக்குண்டை உரிய பாதுகாப்பு நடைமுறைகளுக்கு அமைய செயலிழக்க செய்தனர். இதன் மூலம் அப்பகுதியில் ஏற்படக்கூடிய ஆபத்து தவிர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் குறித்த கைக்குண்டு அப்பகுதிக்கு எவ்வாறு வந்தது, எவ்வளவு காலமாக அங்கு இருந்தது என்பது தொடர்பில் இதுவரை உறுதியான தகவல்கள் வெளியாகவில்லை.
சம்பவம் தொடர்பில் கித்துக்கலை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். மேலும் அந்த பகுதியிலும் அதனை சுற்றியுள்ள பகுதியிலும் வேறு வெடிகுண்டு பொருட்கள் அல்லது சந்தேகத்துக்கிடமான பொருட்கள் உள்ளனவா என்பது தொடர்பில் சோதனைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. சந்தேகத்துக்கிடமான வெடிபொருள் அல்லது பொருள் தென்பட்டால் அதனை தொடாமல் உடனடியாக போலீசாருக்கு அறிவிக்குமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்படுகின்றனர். தொழிற்கல்விக்கு ரூபாய் 42 பில்லியன். இலங்கையின் இளைஞர்களுக்கு முக்கியமான செய்தியாக தொழிற்கல்வித்துறைக்கான புதிய முதலீட்டு திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. 2027 முதல் 2031 வரையான 5 ஆண்டுகளில் தொழிற்கல்வித்துறைக்காக ரூபாய் 42 பில்லியன் முதலீடு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். இதன் நோக்கம் தொழிற்பயிற்சி நிலையங்களை மேம்படுத்துதல், புதிய தொழில்துறைக்கான ஏற்ற பாடநெறிகளை உருவாக்குதல், பயிற்சி பெறும் இளைஞர்களின் திறன்களை அதிகரித்தல் மற்றும் வேலைவாய்ப்பு சந்தைக்கு தேவையான திறமைகளை உருவாக்குதல் என்பதாகும். இதன் மூலம் இலங்கையில் மட்டுமல்லாமல் வெளிநாடுகளிலும் வேலைவாய்ப்புகளை பெறக்கூடிய திறன்களை இளைஞர்களுக்கு வழங்குவது அரசாங்கத்தின் முக்கிய இலக்குகளில் ஒன்றாக இருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டு முதலீடுகளுக்கு இலங்கை அழைப்பு. இலங்கை வெளிப்படையான மற்றும் நீண்டகால வெளிநாட்டு முதலீடுகளை வரவேற்கிறது என்று பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். ஆனால் முதலீடுகள் வெறுமனே பணத்தை நாட்டுக்கு கொண்டு வருவதாக மட்டும் இருக்கக்கூடாது என்றும், மனித உரிமைகள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை மதிக்கும் பொறுப்பான முதலீடுகளாக இருக்க வேண்டும் என்றும் அரசாங்கம் வலியுறுத்தியுள்ளது. இத்தகைய முதலீடுகள் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி, புதிய தொழில்கள் மற்றும் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடும். இலங்கைக்கான புதிய அமெரிக்க தூதுவர் எரிக் மேயர். இலங்கைக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான இராஜதந்திர உறவுகளில் முக்கியமான புதிய மாற்றம் ஒன்று ஏற்பட்டுள்ளது. இலங்கைக்கான புதிய அமெரிக்க தூதுவராக எரிக் மேயர் நியமிக்கப்பட்டுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகத்தினால் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் பதவிக்கு எரிக் மேயர் பரிந்துரைக்கப்பட்டிருந்தார். அவரது நியமனத்தை அமெரிக்க செனட் பரிசீலித்த நிலையில் 2026 ஆண்டு மே மாதம் 18 அவரது நியமனம் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்பட்டது. இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறும் நான் உங்கள் அன்பின் தயானி. நன்றி, வணக்கம்.